வணக்க மக்களை, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வேர்க்கடலையை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய நோய்கள்லாம் குறைஞ்சிரும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருள்கள் நரம்பு செல்களை நன்றாக செயல்படுவதற்கு தூண்டிவிடும். இதனால நரம்புகள் நமக்கு நன்றாக செயல்படும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, வேர்க்கடலையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இன்னும் நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வேர்க்கடலையில புரதங்கள், எண்ணெய் சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் மிகுந்த அளவில் இருக்கு. தொடர்ந்து வேர்க்கடலையை நம்மளுடைய உணவுகளை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். வேர்க்கடலை நம் தோலை மென்மையாக வைத்திருக்கிறதோட காயங்களை குணப்படுத்தக்கூடிய செயல்முறையிலும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய தோலை நீங்கள் மென்மையாக வைத்துக் கொள்ளணும், முகப்பொருட்கள், தழும்புகள் எதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான தோல் பெறுவதற்கும் நீங்கள் வேர்க்கடலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். காயங்களை குணப்படுத்துறதுக்கும் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலை HDL அதிகரிக்கும் போது LDL குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நல்ல கொழுப்பினுடைய அளவு. ஸோ அந்த கொழுப்பினுடைய அளவு நமக்கு வேர்க்கடலை அதிகரிக்கும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த தீய கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடல் குறைக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். ஸோ HDL மட்டும் தான் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால். அது நமக்கு வரும்போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நல்ல கொழுப்பு வகை கிடைக்கும் போது இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் நலமோடு வாழலாம். எனவே கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவு நம்முடைய உடலில் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவது பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியில குறுக்கீடு செய்வதன் காரணமாக பித்தப்பை கற்கள் நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பித்தப்பை கற்கள்லாம் உருவாகாது. வேர்க்கடலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருட்கள் நமக்கு நம்மளுடைய தேவையில்லாமல் நம்மளுடைய ரத்தத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே நமக்கு கல்லீரலுக்குள்ள போயிட்டு கொண்டு போய் விட்டுரும். அப்புறமா நம்ம கல்லீரலில் இருந்து அந்த கழிவுகளை வெளியேற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்க்கடலையை எடுத்துக்கணும். அப்போ உங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எதுவுமே இல்லாமல் அதை நீங்கள் கல்லீரலுக்குள்ள தள்ளி விடுறதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். அப்போ ரத்தத்தில் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நோய்கள் எதுவும் ஏற்படாமல் நலமோடு நீங்கள் எடுக்கலாம். அதை கல்லீரலுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த தேவையில்லாத கழிவுகளை கல்லீரலிருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இதனால கல்லீரல்களையும் கொழுப்பு படியாது, கல்லீரலும் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். நச்சு கிருமிகளுடைய தொற்றுல எதுவுமே கல்லீரல் அஃபெக்ட் ஆகாது. வேர்க்கடலை நம்ம சாப்பிட்டோம்னா நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய நோய்கள்லாம் நமக்கு குறைஞ்சிரும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற பல விதமான நோய்களை வேர்க்கடலை நமக்கு குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். அதே போல் சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெய், இந்த மலாட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெயில் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய கொழுப்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு எண்ணெயுமே நம்ம சுத்திகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல முறை அதிக வெப்பத்தில் கொதிக்க வைப்பாங்க. ஸோ அதிக டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா அதை கொதிக்க வைப்பாங்க. இதனால் நம்மளுடைய உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த கெட்ட கொழுப்புகளும் அந்த எண்ணெயில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெயை வாங்கும்போது அதில் எந்த அளவுக்கு கொழுப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய கடலை எண்ணெயை நீங்க பயன்படுத்தக்கூடாது. வேர்க்கடலையை நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்க வேச்சு சாப்பிடுவீங்க, அவித்து சாப்பிடுவீங்க, வறுத்து சாப்பிடுவீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. வேர்க்கடலையே நீங்க பச்சையாகவும் சாப்பிடலாம். ஸோ வேர்க்கடலையை நீங்கள் பச்சையாக சாப்பிடுவதை விட வேர்க்கடலையை அவித்து சாப்பிடுங்க, வறுத்து சாப்பிடுங்க. அது மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஆனால் ஒருபோதும் வேர்க்கடலையை நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. அப்படியே மிதமான சூட்டில் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. எண்ணெயிலெல்லாம் போட்டு நீங்கள் வேர்க்கடலை வறுத்து சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு எப்போதுமே ஆரோக்கியம் கிடையாது. நீங்கள் வேர்க்கடலை வேணும்னா அவித்து சாப்பிடலாம், அது உங்களுடைய உடலுக்கு அது ஆரோக்கியம் தான். வேர்க்கடலினுடைய தோலை நீங்கள் நீக்காமல் அப்படியே சாப்பிடணும். பல பேரெல்லாம் வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது போல பண்ணக்கூடாது. வேர்க்கடலினுடைய தோலை நீங்கள் நீக்காம தான் சாப்பிடணும். ஏன்னா வேர்க்கடலினுடைய தோலிலும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்க்கடலை நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான கசப்பு சுவை வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த கசப்பேறிய வேர்க்கடலையில் அஃப்ளோடாக்சின் என்ற நச்சு பொருள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வயிற்றினுடைய ஜீரணத்தை பாதிக்கும்.
அப்போ ஜீரணம் சார்ந்த அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் அஜீரணம், குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வயிற்று வலி, வயிற்று போக்கு உங்களுக்கு வந்து ஏற்படலாம். கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் ஏற்படலாம். ஸோ இது ஜீரணத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்றதால இந்த அஃப்ளோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கக்கூடிய கசப்பேறிய வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிடும்போது கசப்பு சுவை வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து துப்பிடணும். புத்தம் புதிதாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வேர்க்கடலை எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நிறைய மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.